வணக்கம் சொந்தங்களே. என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போ கேரளா போனதை பற்றி தானே நான் சொல்லிகிட்டே வர்றேன். இப்போ கேரளாவில் இப்போ ஒரு இடம் தான் பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டில் கிடைக்கவே இல்லை ஒன்றுமே. அப்புறமா நல்லா மூட்டை கிடைச்சிச்சு. இதெல்லாம் வந்து கர்நாடகத்தை விட இங்கே ஜாஸ்தியாகவே கிடைச்சிச்சு. எல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டோம். அனுப்பிச்சி விட்டுட்டு திருப்பி அதான் ஊருக்கு வந்தோம். அவங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 15,000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு கரெக்டாக பேர் சொன்னீங்க. 15,000 கொடுத்தா அப்படி. இதில் இருக்கிறதுலே அதிக சம்பளம் எனக்கு மட்டும்தான். ஒரு வாரம் தான் கேப் விட்டாங்க. ஏன்னா தீபாவளி கொஞ்சம் அதிக கேப் விட்டாங்கல்ல. அதனால திருப்பி ரெண்டாவது இப்படி புறப்பட்டா இந்த ட்ரிப்பு வந்து திருவனந்தபுரம் போகலைங்க. இப்போ எனக்கு வாயிலே சரியாக வரமாட்டேங்குதுங்க அந்த ஊர் பேரெல்லாம். அந்த ஊருக்கு போனோம். நல்லா கடற்கரை சார்ந்த இடங்க அது. அங்கே போனால் டவுன் ஒரு பக்கம் இருக்கு. அந்த டவுன்ல ஒரு 7-8 கடை இருக்குது. இல்லை பெரிய பெரிய கடையே. அது வந்து ஏறக்குறைய அந்த அவ்வளோ பெரிய ஊருக்கும் அதுதான் சிட்டி. அந்த சிட்டியில் வந்து இந்த மாதிரி இது இருக்குது. 7-8 கடைங்க இருக்குது. அங்கே போய் பஸ்ஸை விட்டு எல்லாம் இறக்கிட்டோம், பிடிச்சிட்டோம். அங்கே போய் பார்த்தா தங்கறதுக்கு அங்கே இடமே இல்லைங்க. கொஞ்சம் தள்ளி ஒரு 2 கிலோமீட்டர் அங்கே கடையில் வேலை செய்கிற பையன் ஒருத்தர் தான். அவங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னேன், எங்கேயாவது தங்க முடியுமான்னு. அப்பெல்லாம் வந்து இவ்வளோ இது இல்லைங்க. லாட்ஜி கீட்ஜி ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. லாட்ஜில் தங்கினா ஒரு லாட்ஜ் இருக்குது. கொஞ்சம் ஒரு சில லாட்ஜ் ரொம்ப மோசம். ஒரு சில லாட்ஜில் வந்து வாடகை சரியான வாடகை. அது நம்ம கட்டுப்படி ஆகாது. நீங்கள் வேணா நான் குடியிருக்கிற இடத்துல வந்து வேணா வீடுங்க காலி இருக்கும். கடற்கரை ஓரமாக கிடைக்குது பாருங்க. கடற்கரை ஓரமாக இவன் எந்த வீட்டை காட்ட போறானோ தெரியலையேன்னு நாங்கள் வந்து அவன் வேலை செஞ்சு முடிச்சுட்டு வர வரைக்கும் வெளியே காத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த கடையில் தான் அன்றைக்கி துணியெல்லாம் இது பண்ணுறோம். இப்போ மொத்தம் வந்து ஒரு 6-7 கடை இருக்குது. அந்த 7 கடையில் மீதியெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன கடைங்க. அதில் ஒரு 2 கடை பெரிய கடை. அந்த பெரிய கடையில் ஒரு கடை போய் நாங்கள் இது பண்ணோம். அந்த 2 கடை பெரிய கடை இருக்குன்னு சொன்னேன். அதில் இன்னொரு கடை ஃபஸ்ட்டு போனோம். அவங்க வந்து இருக்குது, ஆனால் இப்போ எடுத்து கொடுக்கலாம் நேரம் இல்லை. ஆளுங்கள்லாம் ஒன்றும் வந்து நிறைய பேர் லீவ் வேறு போட்டிருக்காங்க. அதுக்குன்னு ஆள் அனுப்ப முடியாது. நீங்கள் வந்து ஒரு 3-4 நாள் கழிச்சு வாங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நம்ம எப்படியும் அங்கே ஸ்டே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். திருப்பி இதை விட்டுட்டு நம்ம வேற ஊர் போனோம்னா அங்கேருந்து பச்சாரி செலவு பண்ணிட்டு திருப்பி இங்கே வரணும். அதனால் இதை பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு நான் எங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணி அந்த ஒரு கடையை காமிச்சோம். அதில் போய் அன்னைக்கு எல்லாம் எடுத்து ஓரளவுக்கு எல்லாம் துணியெல்லாம் எடுத்துட்டோம். ஃபஸ்ட் நாள் இந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு உற்சாகம் வரும். ஒன்று ஒரு 4-5 மூட்டை கிடைச்சிச்சு. எல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுக்கோ. இன்னும் இருக்குது, நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் எடுத்து அப்படியே வச்சுட்டு முதல்ல இந்த மாதிரி எடுத்து வச்சோம்னா ஒரு 5,000 ரூபா துணிக்கு தகுந்த மாதிரி ஒரு 5,000 10,000ன்னு அவங்ககிட்ட அட்வான்ஸ் கொடுத்துருங்க. வைங்க, நாளைக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். அப்போதான் வந்து நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு இது வரும். சரின்னா அந்த பையன் வந்து சொன்னான், அங்கெல்லாம் சொல்ல வேணாம், அவங்களுக்குலாம் தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நான் உங்களுக்கு வீடு பிடிச்சி தரேன். வீடு மாதிரி இருக்கும், லெட்டின் பாத்ரூம்லாம் இருக்குது, நீங்கள் வந்து தங்கிங்க. அங்கே எவ்வளோ நாள் தங்கணும்? ஒரு 3-4 நாள் தங்குவோம்ப்பா. சரி வாங்கன்ட்டான். சரின்னு இங்கேருந்து அவனுக்காக காத்துட்டு இருக்கிறோம். அப்புறம் அவன் வந்தா 21ஆம் நம்பர் பஸ்ஸுங்க. அது மட்டும் எனக்கு நல்ல ஞாபகமாக இருக்கு. டவுன் பஸ்ஸு. அதில் ஏறக்குறைய ஒரு 3/4 மணி நேரம் போகுது. போனால் வெறும் கடற்கரை, பயங்கர கடற்கரைங்க. நைட்டு அப்படியே அலை அடிச்சுட்டு பார்த்தா பயமாக இருக்குது அந்த இடமே. வெறும் தென்னந்தோப்பு, கொஞ்சம் வீடுங்க இருக்குது. அந்த வீடுங்களில் யாரோ ஒரு பாட்டி ஒருத்தவங்க, மலையாள பாட்டி. அவங்க அப்பெல்லாம் பூரா பார்த்தீங்கன்னா எல்லாம் முண்டாதான், சுடிதார் கூட இதாக வரல. அப்போ எல்லாம் முண்டா கிட்டு. அது இல்லாமல் அது கடற்கரை கிராம இது. ரெண்டாவது எல்லாம் மீனவர்கள் சார்ந்தது அது. அப்போ அங்கே வந்து அந்த பாட்டிகிட்ட போய் இந்த பையன் சொன்னான், அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட தான் இருக்கு சொன்னது. சரி இருந்ததுன்னா அவங்க ஒன்றுமே சொல்ல, தங்க சொல்லிக்கிட்டாங்க. ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. விரிச்சு பிடிக்குது. அந்த பையன் அங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து ஒரு 2 பாய் கொண்டு வந்து கொடுத்தான். அந்த பாயை போட்டு படுத்துட்டோம். இதில் இன்னொன்று, ஒரு கடை கண்ணி கூட கிடையாதுங்க. அங்கே ஒரு மளிகை கடை இருக்கு, ஒரு டீ கடையில் அந்த புட்டு இந்த மாதிரி இருக்கு. அடுத்த நாள் வந்து காலையில தான் அவங்க திறப்பாங்க. சாயந்தரம் ஒரு 4-5 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. இந்த மளிகை கடை ஒரு 5-6 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. அவ்வளோதான். அன்னைக்கு நைட் நாங்கள் எதுவுமே சாப்பிடல, போய் அங்கே படுத்துக்கிட்டோம். இப்போ படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. பசி இங்கே ஏதாவது இருக்குன்னு நினச்சிட்டு நாங்கள் ஏமாலியாக விட்டுட்டோங்க. படுத்துட்டு ஒரு 10 மணி இருக்கும். எனக்கு பசி என்னால் தாங்கவே முடியலைங்க. நான் பசி கொஞ்சம் தாங்க மாட்டேன்.
அந்த பையன் வந்தான், எப்படின்னா நல்லா இதா இருக்கா அப்படி, மலையாளத்துக்காரன் தமிழும் பேசுறான், ரொம்ப நல்ல பையங்க. எதுவும் காசெல்லாம் கூட ஏன்னா கம்சன் அந்த மாதிரிலாம் இல்லை, அசிங்கமான பையன், நல்ல பையன். அதாவது அவங்க வந்து கொஞ்சம் அவங்க 2 போட்டுலாம் வச்சிருக்காங்களாம், வசதியானவங்க. அந்த பையன் டவுனுக்கு வேலைக்கு வர்றான், அந்த மாதிரி குடும்பம் அது. அவங்க குடும்பமும் நல்ல குடும்பம். அவங்க வந்து அந்த பாட்டி வீட்டு நாங்க இருக்கிறத தள்ளி ஒரு 4 வீடு தள்ளி அவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் வீடு பெரிய வீடு, எல்லாம் சீட்டு போட்ட வீடு தான். அந்த பையன் என்ன பண்ணா, இப்போ எங்களுக்கு வந்து ஒரே ஒரு லைட்டு ரூமு, நல்லா கொஞ்சம் பெரிய ரூமுங்க. இப்போ அதில் 5 பேர் 10 பேர் 5 பேர் படுக்கலாம், நாங்கள் மொத்தம் வந்து 4 பேர் தான். சரி, அந்த பையன் வந்து ஒரு 10 மணிக்கு வந்தான், வந்துட்டு சாப்பிட்டு கிப்ட்டு முடிச்சுட்டு வந்தான். இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நல்லா இருக்கா எல்லாம் படிச்சிங்களா அப்படின்னா. ஆமாம், நீங்கள் சாப்பிட்டீங்களான்னா. நான் பசி, எனக்கு பசி தாங்க முடியல. அவன் பேர் பிருத்திவி ராஜன். பிருத்திவி எனக்கு பசி தாங்க, ரொம்ப பழகும் மாதிரி, ரொம்ப காலம் பழகுன மாதிரி ஆயிட்டாங்க அவன். ஏன்னா அவன் தான் எங்களுக்கு துணி கொடுக்குறதுக்கு அந்த குடோனுக்கு வந்தான், துணியை காட்டுறதுக்கு. அப்போ அவன்கிட்ட நான் நல்லா பேசுவேன், ஏன்னா தமிழ் தெரிஞ்ச பையன் வேற. அவன் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல வந்து கொஞ்ச நாள் இருந்தான், அதனால தமிழ் நல்லா கத்துக்கிட்டான். இப்ப அந்த ஊரை பத்தி நமக்கு மலையாளம் பத்தி எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கக்குள்ள சில ஹோட்டல்ல போய் நாங்க ரொம்ப தடுமாறுவோம், அவங்களுக்கும் புரியாது. கடைசியா கையை காட்டி இது இது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சைகையில பண்ற இதெல்லாம் இருக்கு. அவங்களுக்கு சுத்தமா தமிழே வராது, எங்களுக்கு சுத்தமா மலையாளமே வராது. அந்த பையன்கிட்ட நல்ல மனசு விட்டு பேசுவோம். இந்த கேரளா இங்க எப்படி சுற்றுலா அப்படி எப்படின்னு பேசுவான். அவன் எல்லா விஷயமும் எங்கிட்ட பேசிக்கிட்டு எனக்கு ஒரு 5-6 மணி நேரம் நாங்க அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த குடோன்னா கடை தூரமா இருக்குது. குடோனுக்கு இங்க வந்து சாவி அவன் வாங்கிட்டு வந்து எங்களை கூட்டிட்டு வந்து இந்த குடோனை திறந்து விடுறான். நாங்க எல்லாம் பார்த்தா அவனும் அங்க உட்காந்துக்கிட்டு பாருங்க அந்த மூட்டை எடுங்க, அதுல பாருங்க என்ன இதெல்லாம் இருக்குது, இதுல பாருங்க அது இருக்குதுன்னு அவன் சொல்லுவான். ஒவ்வொன்னா நாங்க எடுத்து ஓபன் பண்ணி எது கிழிஞ்சிருக்குதா அதெல்லாம் செக்அப் பண்ணணும், ஓட்டை இருக்குதா கிழிஞ்சிருக்குதா அந்த மாதிரிலாம் செக்அப் பண்ணிட்டு தான் எங்க வேலை. அப்ப அந்த சமயத்துல அவங்ககிட்ட அந்த ஊரை பத்திலாம் நான் நல்லா, மற்றவங்களாம் அவ்வளவு பேச மாட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஆர்வம். அவங்ககிட்ட நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தெரிஞ்ச வாட்டி இங்க தங்குறதுக்கு, ஐயோ இங்கெல்லாம் தங்க முடியாது, நீங்க இங்க இருக்கிறதே 2-3 லாட்ஜா இருக்கு, அதுல மோசமான லாட்ஜிங்க எல்லாம் மோசமானதா நீங்க புரிஞ்சுங்க அது என்ன மாதிரி லாட்ஜின்னு. அது நமக்கு செட் ஆகாது. 2வது நமக்கு வந்து ரெண்ட் வந்து கம்மியா இருக்கணும், ரொம்ப இங்க அதிகமா. என்ன பண்றதுப்பா, நைட்டு நாங்க தங்கணுமாப்பா, எங்கப்பா தங்க முடியும் அப்படி இப்படின்னு வாட்டி ஒரு வீடா இருந்தா பரவாயில்லையா அப்படின்னு அவன் கேட்டான். அவன் நல்லா இறக்க குணம் தான். வீடா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நாங்க சொன்னோம். சரி என் கூட வாங்க, நான் வந்து எங்க பாட்டி வீடு இருக்குது, அவங்ககிட்ட சொல்லி நான் இது பண்றேன் அப்படின்னாங்க. சும்மா தான் கிடக்கு அந்த வீடு. அதனால போய் அவங்ககிட்ட போயிட்டோம்னா அவன் எங்களை நலம் விசாரிக்க வந்தான். அந்த 10 மணிக்கு வந்து சாப்பிட்டீங்களா நீங்க அப்படின்னா. எதுவுமே சாப்பிடல பிரித்தி, எனக்கு பசி வேற மயக்கமா வருது பிரித்தி. என்ன ஐயோ என்னடா பண்றது, எனக்கு இந்த ஞாபகம் எல்லாம் போச்சு. நான் நினைச்சேன் பிரித்தி இங்க ஏதாவது கடை கண்ணி இருக்கும், ஏதோ ஒரு பரோட்டா இட்லி தோசை சாப்பிட்டுக்கலாம் தான் பிரித்தி, அந்த மாதிரி நினைச்சேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப அந்த ஊர்ல போய் நாங்க இறங்குறப்பயே மணி வந்து 8-9 பக்கமா ஆயிடுச்சுங்க. 9 பக்கமா ஆயிடுச்சு. இந்த பையனுக்கு சாதாரணமாவே நைட்ல வந்து 9 மணிக்கு தான் டியூட்டி முடியுது. ஆனா ஒரு 8 மணிக்கே கேட்டுட்டு வந்துட்டான். எங்களை தூரமா நிக்க சொன்னான், அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட நீங்க நில்லுங்க நான் வந்துடுறேன் சொல்லிட்டு இருந்தேன். அவன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலேயே கேட்டுட்டு வந்துட்டான். வந்து எங்களை கூட்டம் தான் மணி 9 பக்கமா ஆயிடுச்சு. ஒரு டீ கூட குடிக்கலைங்க. இந்த பையன் வந்துடும், அந்த ஊர்ல இறங்கி எல்லாம் பேசிக்கலாம், இப்படி ஒரு ஏற்பாடு இல்லாம இந்த துணி நிறைய கிடைச்சனால சந்தோஷத்துல நாங்க அந்த கவனமே வரல. ஆனா பசி ஒரு பக்கம் கிள்ளுது. போய் இந்த மாதிரி சொன்னதும் ஐயோ ஆமா நான் இதே பண்ணலையே அப்படின்ட்டு, சரி இருங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு போனவன் ஒரு அரை மணி நேரமா நான் இப்படி, இவனுங்கெல்லாம் கூட கொஞ்சம் தாக்கு பிடிச்சாங்க, என்னால முடியல. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்னடா அது வர்றானான்னு பாக்குறேன். கடைசியா வந்து இவ்வளவு பெரிய தேக்ஸா, அலுமினி தேக்ஸா, அதை தூக்கிட்டு வந்தான் அங்க இருந்து. அதெல்லாம் ஒரு பெரிய குண்டா ஒண்ணு இருந்துச்சு, கப்பு, அதை கொண்டாந்து இங்க வச்சா கஞ்சி. என்ன கஞ்சி வெல்லம், அதாவது இந்த கொட்டரிசி இருக்குல்ல அதை போட்டு கஞ்சி காய்ச்சிருக்கிறாங்க. அது ஒரு மாதிரியா சரியான டேஸ்ட்டுங்க. அந்த கஞ்சியும் 2-3 கிண்ணம் போய் எடுத்துட்டு வந்தான். எடுத்து வந்து எங்களுக்கு எல்லாம் கொதிக்க இருக்குங்க. அதை செஞ்சு எடுத்து வந்துருக்கிறான் அவன். அவங்க வீட்டுல எல்லாம் படிச்சுட்டாங்க, அவன் இறக்கப்பட்டு பாவம் செஞ்சுட்டு அது ஒரு துவையல் மாதிரி ஒண்ணு அரைச்சி கொண்டாந்தானுங்க. அது எப்படின்னா புளியங்காய் வச்சு அரைக்கிற துவையலாம். அந்த துவையல் அவ்வளோ டேஸ்ட்டுங்க. சும்மா கொஞ்சோண்டு அப்படி நக்குனா போதுங்க, அப்படின்னா சும்மா சிறுன்னு நாக்குக்கு ஏறுது.
அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நல்லா இவ்வளோ அரைச்சிட்டு வந்தான், அரைச்சிட்டு வந்து ஸ்பூனு கொண்டு வந்தான். இப்போ அந்த கஞ்சை நல்லா ஒரு இது ஊற்றி விட்டான். அது ஆடுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. பசி காது அடைக்குது. அந்த கஞ்சை கரண்டியை விட்டு ஆற்றுனா ஆவி வந்துக்கிட்டே இருக்கு, சூடு இருந்துக்கிட்டே இருக்கு. அதை மொண்டு 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 மொண்டு. அப்பெல்லாம் ஃபேன்கள்லாம் கிடையாதுங்க. இந்த காத்தே நம்மளால தாங்க முடியாத காத்து, கடற்கரையில இருந்து அடிக்கிற காத்து. மொண்டு எல்லாருக்கும் ஊத்தி கொஞ்ச நேரம் ஆறுட்டுன்னு இப்படி குடிச்சா ஊதி ஊதி, ஆனா நாக்கெல்லாம் வேற சுட்டுக்கிட்டோம். குடிச்சா வேர்த்து அப்படியே ஊத்துது அந்த ஹீட்டுக்கு. அப்படி இவ்வளவு பெரிய இது கொடுத்தாங்க. அதுல நான் வந்து 2.5 பக்கமா குடிச்சேங்க. குடிச்சு கூட மீதி இருந்துச்சு. அதை வைய அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டேன். இங்கே இருக்கட்டும், நீங்க வேணா அப்புறமா கூட குடிங்க அப்படின்ட்டான் அவனும். வச்சுட்டோம். எல்லாம் வயிறு ஃபுல்லா குடிச்சோம். அந்த இதெல்லாம் இருந்தான். அவன் கையை பிடிச்சிட்டு, பிரித்தி உண்மையிலேயே இந்த இரவை உன்னாலதான் வந்து நாங்க நிம்மதியா தூங்குறோம், பசி வந்து ஆட்டினது நான் ரொம்ப அவனுக்கு நன்றி தெரிவிச்சேன். சரி, அப்புறம் எல்லாம் சாப்பிட்டோமா, திருப்பி உட்காந்து பேசிட்டு இருந்தோம். கணக்கு பார்ப்போம். இவ்வளவு எடுத்துருக்குறோம், இவ்வளவு மூட்டை இருக்குது, இவ்வளவு இது இருக்குது, இப்ப இவ்வளவு பணம் கிட்ட எவ்வளவு கேட்பாங்க, என்ன ரேட்டுக்கு எடுக்கணும், இதெல்லாம் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு அவன் உட்காந்துட்டு இருப்பான். நான் பக்கத்துல நின்று அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். பக்கத்துல உட்காந்து அவனுங்களாம் தூங்குறானுங்க 2 பேரும். நாங்க 2 பேரும் தான். திருப்பி ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு. அண்ணா என்ன பண்ணலாம், அந்த கஞ்சி குடிச்சிடலாமா? நான் குடிச்சிடலாம்ப்பா, நல்லா இருக்குப்பா, வாப்பா அப்படின்னு திருப்பி அந்த கஞ்சி, இருந்த கஞ்சியை ஊற்றி நாங்கள் 2 பேரும் ஃபுல்லாக குடிச்சிட்டு, வா அப்படியே போகலாம், வெளியில் ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கதவை சாத்திட்டு அப்படியே வெளியில் போகிறோம். வெளியில் போனால் இருட்டு, ஒரு லைட்டு கம்பம்லாம் கூட கிடையாது. வெறும் தென்னை மரம். தென்னை மரத்தை பார்த்தா மற்ற செடிங்க இருக்குது பாருங்க, அந்த கத்தால கித்தலாம், அதெல்லாம் பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரியே இருக்குதுங்க. நம்ம இமேஜினேஷன் அப்படி பண்ணிக்கிறோம், நம்ம நினச்சிக்கிறோம், கற்பனை, யாரோ அங்கே நிற்கிற மாதிரியே இருக்குதுன்னு. கொஞ்சம் அதாவது அந்த தென்னை மரத்துட்டு அப்படியே காலாட இருந்து ஒரு 300-400 அடி போயிட்டோம். போய் அவ்வளோ தூரம் போனால் அங்கேருந்து ஒரு 300 அடி போனால் கடற்கரை. கடல் அப்படியே தெரியும். இருட்டாக இருந்தால் கடல் பயங்கரமாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. நல்லா லைட்டு கீட்டு பெரிய கம்பெல்லாம் போட்டு பளிச்சுன்னு மெரினா பீச்சில் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி போட்டாலே கடலுன்னு தனியாக பார்த்தா பயமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே லைட்டு கீட்டு ஒன்றுமே இல்லை. கடல் அலை பயங்கரமாக அடிக்குதுங்க. இல்லை மீனவர் குப்பம். எனக்கே கொஞ்சம் பயம் எடுத்துக்கிச்சு. ஐயோ வேண்டாம் வழி, வா நம்ம போயிடலாம். ஐயோ அப்பா இது வம்பு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, வா போகலாம் அப்படின்ட்டேன். அவனுக்கே கொஞ்சம் பயமாகி போச்சு. சரின்னு, ஏன்னா கடற்கரைகிட்ட போகலான்னு தான் நினைச்சோம். எனக்கு கடற்கரைகிட்ட போகிறதா ரொம்ப ஆசை அப்போல்லாம். சரி போகலாம் அப்படின்ட்டு ரிட்டன் வாங்கலாம் போகலாம் அப்படின்ட்டு அவன் கூப்பிட்டு வந்து 2 பேரும் வந்தோம். வந்து படுத்தோம். கொஞ்ச நேரத்துல நல்ல தூக்கம். காத்து வேர்வதுல ஒண்ணுமே இல்லை, ஃபேன்லாம் இல்லை. இத்தனைக்கும் அந்த சீட்டு வீடு தான். அவ்வளவு அருமையா இருந்துச்சு. காலையில பழபழப்பல் விடிஞ்சு எந்திரிச்சோம். பின்னால ஒரு கக்கூசு, அது சரியா இல்லை அந்த கக்கூசு. நாங்க அங்க போகல. காடு, அந்த வீட்டை தள்ளி ஒரு 500-600 அடி அந்த பக்கம் போனோம்னா நடந்து கொஞ்சம் தூரம் போகணுங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர்னு கூட வச்சிங்களேன். அந்த பக்கம் பூரா காடு. அந்த பையன் வேற எங்க கிட்ட சொன்னான், அந்த பிருத்திவி சொன்ன, அந்த மாதிரி நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா காட்டு சைடுனா அங்கெல்லாம் தண்ணியும் இருக்குது, நல்லா இதாகவும் இருக்குதுண்ணா, அருமையா இருக்குண்ணா அப்படின்னா. சரி ரைட்டு அப்படின்ட்டு அங்க போயிட்டு நல்லா இதெல்லாம் பாத்ரூம் போறதெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாம் பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு அங்கேயே வந்து நான் எப்பயுமே சாமி படத்தை எடுத்து வச்சு கும்பிட்டு இது பண்ணுவேன். சாப்பிடணும். இப்ப வெளியில வந்து அங்க ஒரு சாயக்கடை, ஒரு நாயர், 2 பொண்ணுங்க இருக்காங்க. சாயக்கடை இருந்துச்சு. நாங்க போனோம். அவன் வந்து பிருத்திவிட்ட கேட்டான், யாரு இவங்க அப்படின்னு. அவன் என்னமோ விசாரிச்சிருக்கிறான். இவங்க இந்த மாதிரி வந்தவங்க பாவங்க. ஓ சரி என்ன இருக்குதுன்னா ஒண்ணுமே இல்லைங்க, பப்படம் இருக்குங்க, இவ்வளவு பெரிய டின்னுல பப்படம் இருக்கு, புட்டு கடலை இருக்குங்க. இந்த புட்டும் கடலையும் தான் இருக்கு. எனக்கு புட்டு ஏற்கனவே சேராது. என்ன பண்றது, சும்மா கொஞ்சோண்டு புட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு ஒண்ணு இது எனக்கு சுத்தமா அவ்வளோ ஒரு புட்டை வாங்கி மீதியை குடிச்சிட்டேன். எனக்கு அது அது பிடிக்கிறது இல்லை. வரவரும் தொண்டையை வேற பிடிக்குது. அதெல்லாம் போட்டு பிடைஞ்சு நல்லா இருக்குங்கிறாங்க. அப்புறம் இவங்களும் கஷ்டப்பட்டு தான் எல்லாம் சாப்பிட்டாங்க. நமக்கு செட் ஆகல. புட்டு நல்ல புட்டு தான், செட் ஆகல. சரி, இப்ப அங்கிருந்து அந்த கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நாங்க பஸ் ஏறி திருப்பியும் அந்த பையன் கூடயே சரி அவன் முன்னாடி போயிட்டான். போய் கடைகள்லாம் சொன்னாங்க. நாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்க போய் டிஃபன் சாப்பிடலாம் ஏதாவது அப்படின்னு பார்த்தா அப்புறம் பரோட்டா சாப்பிட்டோம். ஆளுக்கு ஒரு 3 பரோட்டா. நாங்க 2 பேரும் மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம அங்க வந்துட்டோம். வந்ததும் மத்தியானம் சாப்பிடணும். என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத நாளைக்கு சொல்றேங்க. டைம் இதாயிடுச்சு, நாளைக்கு சொல்றேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களை நம்பிதான் இதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நாளைக்கு மீண்டும் உங்களை என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல சந்திக்கிறேன். பாய்.